Okay, this is Venkat Venkavin.com. Happy Tamil New Year. Um, தமிழோட எனக்கு இந்த சேனல் ஆரம்பிச்சிருந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு கம்மின்னு நினைக்கிறேன். ஹேவிங் செட் தட், அது என்ன காரணம்னு தெரியல. எனக்கு இங்கிலீஷ் சேனலும் இருக்குது, அதில் நான் அவ்வளோவா ஃபோக்கஸே பண்ண மாட்டேன். ஒரு காரணம், எனக்கு தமிழ் மக்கள் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 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 2 பேர்ட்ட கன்சல்டிங் பண்ணுறோம். ஒரு சில நேரம் தமிழ்நாடு எனக்கு லீவ் விட்டுரும். அப்புறம் ஒரு சில நேரம் தமிழ் வீடியோவும் பண்ணி இங்கிலீஷ் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு டயர்ட் ஆயிடுது. அதனால இங்கிலீஷ் வீடியோ பண்ண மாட்டேன். ஸோ பட் மேபி இன் ஃபியூச்சர் ஐ விஷ் டு டூ தட். ஹேவிங் செட் தட், ஐ பிலீவ் இந்த தமிழ் மக்கள் தான் என்னை தே ஹவ் பீன் வெரி கைண்ட் டு மீ. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஆல் ஃபார் தட். இன்ட்ரோ முடிச்சலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டர்ன் பிளான் எதில் என்ன பார்த்தா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். என்னோட சேனல் ரொம்ப சப்ஸ்கிரைபோ லைக்கோ பண்ணாத காரணம் இந்த மாதிரி கன்சல்டிங் ஃபீன் கேட்கறது. பட் எனக்குமே நிறையா ரேண்டம் கால் வரும். ஒரு சில நேரம் எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நிறைய பேர் எரிஞ்சு விழுவேன் நான் ரேண்டமாக கால் பண்ணும்போது. பட் ஒரு சில நேரம் ஐ ஃபீல் லைக் மெல்டட். ஸோ அந்த டேட்டா தான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை பாருங்க. ஐ திங்க் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முன்னாடி என்னோட பிரதர்ல அக்கா யூஎஸ்லேருந்து வந்திருக்கும் போது என்னமோ பேசுகிற, பட் டெஸ்டிமோனிலே கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொன்னாங்க. பட் ரொம்ப லேட் தான் இது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க் போடுறேன். ஐ மீன் ஃபஸ்ட்டு லிங்க் இல்லை, ரெண்டாவது லிங்க் போடுறேன். ஷேர் டெஸ்டிமோனியல்னு சொல்லிட்டு. டெஸ்டிமோனியல்ட்டு இல்லை, இன்சூரன்ஸ் டொமைன்லையோ ஃபினான்ஷியல் டொமைன்லையோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். டெக்ஸ்ட்டாகவும் ஷேர் பண்ணலாம், இல்லை வீடியோவும் ஷேர் பண்ணலாம். இஃப் இட் இஸ் வித்தின் த எடிட்டோரியல் பாலிசி தென் ஐ வில் ஷுவர்லி பப்ளிஷ் இட். ஸோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, எகெயின் ஹேவிங் செட் தட், இவர் இன்னைக்கு காலையில் சரி ஏப்ரல் 14th ஒரு நல்ல நாள் அப்படின்னு இது பண்ண காலையில் அந்த ஃபஸ்ட்டு கால். ப்ரைவசி பாலிசி இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். அந்த ஏஜை கூட நான் மாற்றி தான் போட்டிருக்கேன். மும்பைலேருந்து கால் பண்ணார். இவர் இந்த ஹார்ட்டில் ஸ்டண்ட் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மூணு பிளாக் இருந்துச்சு. ஸ்டண்ட் சர்ஜரி முடிஞ்சிருச்சு இந்த 2 வீக்ஸ் முன்னாடி. இப்படி நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே கால் பண்ணுவாங்க. ரேண்டம் காலாக வரும். ஆனால் இவர் மெசேஜ் பண்ணார், கால் பண்ணுங்கன்ட்டு. நான் ஒரு மேஜர் ஹெல்த் செட்பேக் அப்புறம் மெசேஜ் பண்ணும்போது ரொம்பவே வேதனையாக இருக்கும். இவர் எவ்வளோ சில்ட்ரன் சொல்ல விரும்பல, அவங்க ஒய்ஃப், இவர் ஒருத்தர் தான் ஒன்லி பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. லக்கீலி நான் தாங்க சொல்கிறேன், ஒரு கார்பரேட் செக்டாரில் இருக்கவங்க ஒரு 50-60,000 மேலே மந்த்லி இன்கம் இருந்தால் தயவு செய்து எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா நேற்று ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணார், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் அட்லீஸ்ட் 1 இயர் இல்லை 2 இயர் கழிச்சாவது உங்கள் ஃபேமிலிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, குழந்தை பார்க்க போகுதுன்னு சொன்னார். 91 days பாப்பாவுக்கு இருக்கும் போது நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை நீங்கள் வாங்கி வைங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய கதை கேட்கறதுனால தான். பாருங்க, நான் 40s இருக்கிறாரு, ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டேங்கிறாரு. நல்ல வேலை இவர் பாருங்க அவ்வளோ லைக் ப்ரிகாசியஸாக அவருக்கு டயபெட்டிஸ் மாதிரி வந்திருக்கு. அப்போவே 4-5 வருஷம் முன்னாடி அப்போவே ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாரு. திஸ் இஸ் த ஸ்மார்ட் டெசிஷன். இவர் அந்த ஸ்டண்ட் வைக்கிறதுக்கு ஒரு 4-5 லட்சம் செலவாயிருக்கு. அதை கம்பெனி அது ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஹஸ் டேக்கன் கேர் ஆஃப் இட். இல்லாட்டி இந்த 5 லட்ச ரூபாவும் பேர்டனாக இருக்கும். இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்னாரு. ஸோ இவர் கதையில் இந்த மாதிரி நான் நிறைய கேட்குறேங்க. இன்னைக்கு இது ஏப்ரல் 14 வந்த நியூஸ், அதாவது கதை. இது ஒருத்தருடைய ரியல் லைஃப் இல்லையா, கதை கிடையாது இது. எத்தனை இந்த மாதிரி கேட்டதுனால தான் என்னோட ஆள் மனசு இது பதிஞ்சே போயிடுச்சு. நம்ம ஏதோ நல்லது தான் பண்ணுறோம்னு ஆனால் நினச்சிக்கிட்டேன். நம்ம மூலிமா பிஸ்னஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஏன்னா இந்த நாட்டில் தானே கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிறாங்க, குழந்தைன்னு. சில்ட்ரன் இஸ் டிபெண்ட் ஆன் யூ. அப்பாங்கிற ஸ்டாப்பை எங்கள் அப்பா போய் 2 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலை பண்ண ஆரம்பித்தேன். அப்பாவை நினைக்காத நாளே கிடையாது. ஸோ அஸ் அ பேரண்ட் யூ ஹவ் டு செக்யூர் யுவர் ஃபேமிலி, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ இவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி கேட்டார். ஓகே, இவர் இன்னொரு நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. இவர் கேட்டதே என்னன்னா, அதாவது இப்போ கிளைம் கொடுத்துட்டாங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி அவருக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பொதுவாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சின்ன பிராண்டு இருக்கவா, வேற எக்ஸ்ட்ரா ஹெல்த் இன்சூரன்ஸ் வேற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போட்டிங் பண்ணுவாங்க. கேட்குறா, தெய்வமே இதை விட்டுறாதீங்க. நிறைய பேர் அன்னைக்கு விட்டு நான் கோயம்புத்தூர் கால் பண்ணுறாரு, அப்பாவுக்கு ஒரு கிட்னி ஏதோ ஒரு மேஜர் ஹெல்த் செட்பேக், சர்ஜரி பண்ணிட்டு வேற ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணுங்கிறாரு. எங்க கிடைக்காதுங்க. முதல்ல அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க. கிளைம் கிடைக்குதோ இல்லையோ ரினிவல் பண்ணிட்டு அவனுக்கு, ஏன்னா 2 இயர் வெயிட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது கிளைம் அதை ஏன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை சொல்லி வாங்கி கொடுக்கறது கஷ்டம், மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்ததுக்கப்புறம். அதனால இதை நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஹார்ட்ல ஸ்டண்ட் வச்சதை டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுங்க வேற பிராண்ட்ல.
ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கவர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துக்கலாமான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. பட் இவருடைய கோல் என்னன்னா ஃபேமிலி ஃபோட்டோவாக வாங்கணும். ஏன்னா ஒய்ஃப் சில்ட்ரனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கல போல. ஒய்ஃப்க்கு மாத்திரம் இன்னொரு அந்த பிராண்டில் வச்சிருக்கிறேன்னாரு. ஆனால் ஃபேமிலி ஃபோட்டோ குழந்தைகளுக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டு கன்சல்ட்டிங் ஐ மீன் ஸ்போக் டு மீ. அதை நான் பண்ணி கொடுத்தேன் என்னோட ட்ரஸ்டட் கான்டாக்டை. அவர் என்ன பேசினாருங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம். ஓகே, சம்மரியை சொல்லிடுறேன். ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துறப்பறம் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை முதல்ல ரினியூவல் பண்ணி பத்திரப்படுத்தி வைங்க. அவன் கிளைம் கொடுக்குறான் கொடுக்கலங்கிறது ரெண்டாவது. அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸ் பாசிபிலிட்டி பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறேன். ஏங்க நெஞ்சு வலியில் ஆன்ஜியோலாம் பண்ண வேண்டாம். நெஞ்சு வலின்னு போய் படுத்தாலே ஒரு சில லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கதையெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. பட் எனிவே நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் ரொம்ப ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கன்சல்டிங் பண்ணணுங்கிறதுக்கு காரணம் ஐ பிலீவ் இன் தாட்ஃபுல் இன்வெஸ்டிங். ஐ வில் நெவர் ஃபாலோ வித் யூ. இட்ஸ் பர்சனலைஸ் டு யூ. I do no force selling. I give the same online discount when it comes to term insurance. Having said that, disclaimer எல்லாம் காமிச்சிட்டேன். ஓகே, having said that, இந்த நல்ல நாளில் இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து ஐ திங்க் இட் இஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் மை ஹார்ட். நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான். கொஞ்சம் டீசெண்டாக ஏர்ன் பண்ணிங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். இவர் கொஞ்சம் கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுறாரு. ஆறானுமே டயபெட்டிஸ்னு வந்த உடனே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டாரு பாருங்க. அதுதான் வந்து ஏன்னா இன்றைக்கி இந்த இல்லாட்டி இந்த 5 லட்ச ரூபா இவருக்கு பேர்டன் ஆகிருக்கும் மறுபடியும். இவர் சொல்கிற வார்த்தைகள் எனக்கு ஒய்ஃப் சில்ட்ரன் நினச்சா எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கிறாரு. ஆல்ரெடி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை, ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட்ல 10 லட்ச ரூபாய்க்கு கவர் இருந்துச்சுங்க. இது ஒரு 2-3 வருஷமா நான் ப்ரீமியம் பே பண்ணாமல் வச்சிருக்கிறேன். எனக்கு அது பிடிக்காது, அது வேண்டான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களாம். வாய முட்டிட்டு இருங்களேண்டா. யாருங்க இந்த ஃப்ரெண்ட்ஸு? எங்க இருந்தா முளைச்சிக்கிட்டு வருவாங்கன்னு தெரியல. இப்போ இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா 10 லட்ச ரூபா ஃப்ரெண்டு கொடுப்பாரா? நான் சொன்னேன், இப்போ நீங்கள் அந்த ஸ்டண்ட் வச்சதுனால எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து வாங்க முடியுமான்னு பார்ப்போம். வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், அது பார்த்துக்கலாங்க. ஆனால் இப்போ முன்னாடியே வாங்கினேன், அதாவது ஹெல்த்தியாக இருக்கும் போது ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட் தான் போட்டிருக்கீங்க. அதை இப்போதைக்கு ஏன்னா அதுல இருந்து ரொம்ப கம்மி ப்ரீமியம் சொல்கிறாரு, 16,000 ரூபா கட்டணுன்ட்டு. அதை ரிவைவ்னு சொல்லலாம். அதுக்கு இமெயில் பண்ணி ரிவைவ் பண்ண முடியுமான்னு கேளுங்க. அந்த 10 லட்ச ரூபா கவராது உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கட்டும், அப்புறம் நம்ம பார்ப்போம், 2-3 மாதம் ஆகட்டும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். யாருங்க இந்த கூட வேலை செய்கிறவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? எதுக்கியா நீ ஒன்று பண்ணுங்க ஜி. ஐ ஸ்டார்டட் திஸ் ஒர்க் ஆஃப்டர் ஐ லாஸ்ட் மை ஜாப் இன் த கார்பரேட் இந்தியா. தமிழ் மக்கள் தான் என்னை வாழ வச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வைஸ் கேளுங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்து வேலையை விட்டுறணும். வேலையை விட்டு இதையே தொழிலாக பண்ணுறவங்களா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுங்க. கூட வேலை செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு எதையாவது ஒருத்தர் நல்லா பண்ணி வச்சிருக்கிறத கெடுக்கிறது. இதுக்கே அப்படி பண்ணுறீங்க? இவர் வந்து ஒழுங்காக அந்த 16,000 ரூபா வருஷம் கட்டிட்டு வந்தேன். அந்த 10 லட்சம் கவராது இருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்னும் இதெல்லாம் நான் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறேன், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. பட் எனிவே ஃப்ரெண்ட்ஸ் நல்லதும் பண்ணலாம். பட் ஏன் நான் காதில் கேட்குறதுல இப்படி தான் எதையாவது உளறி வச்சு ஒருத்தனுக்கு இருக்கிற கவரை இல்லாமல் பண்ணி விட்றாங்க. ஹேவிங் செட் தட், அவள் தான், நான் ரொம்ப பேச விரும்பல இந்த கதை. இதுக்கப்புறம் சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணார். ஹீ கேவ் மீ அ ஃபீ. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார், இதுக்கு முன்னாடி ஒருத்தட்ட நான் ஃபீ வாங்க அவர் கொடுக்குறேன்னாரு, அவர்கிட்ட வாங்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி தான் தமிழ் மக்கள் ஒருத்தங்க எனக்கு பின் கைண்ட் டு மீ. ஒரு சில பேர்ட்ட எரிஞ்சு விழுவேன் ரேண்டமாக கால் பண்ணா. ஒரு சில பேர்ட்ட நானாக விரும்பி பேசுவேன். என்ன பண்ணுறோன்னு தெரியாது, லைஃப் கோஸ் ஆன் லைக் திஸ். பட் இதை விட நான் வந்து ஐ திங்க் திஸ் இயர் ஐ வாண்டட் டு ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் மோர் ஜாப்ஸ். ஸோ என்னோட எஃபோர்ட்டை நான் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் அதையும் லான்ச் பண்ணுவேன். ஹோப்ஃபுல்லி தமிழ் பீப்புள் வில் சப்போர்ட் மீ இன் தட் ஒர்க் ஆல்சோ, பிகாஸ் பேசிக்கலி அட் த கோர் ஐ டூ கான்டென்ட், ஐ டூ ரெக்ரூட்டிங். ஸோ அதுலேயும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த வருஷம் நான் ஆசைப்பட்றேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. ஒரு ஜெனியூனான கன்சல்டிங் வேணால் மெசேஜ் பண்ணுங்கள். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. கதையை மாத்திரம் கேட்காதீங்க. உங்களையும் உங்கள் ஃபேமிலி செக்யூர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.